உனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் அதுக்கு தகுதி இருக்கான்ற பயம். உன்னோட இந்த ரெண்டும் கட்ட வாழ்க்கைக்கு முடிவு தான் யமுனாவோட நிச்சயார்த்தம். அதைத்தான் ஆரம்பம்னு சொன்னேன். புரியுது? என்னடா இவன் சந்தோஷத்தை மட்டுமே பார்க்கறானே, நம்ம சந்தோஷத்தை பத்தி நினைக்க மாட்டேங்கிறானே பார்க்கறேன். அப்படிதானே? உன்னோட முழு சந்தோஷமும் தேன்மொழி தான் எனக்கு தெரியும். கொஞ்சம் பொறுத்துக்க. நானே பாம்பேக்கு போய் தேன்மொழி தேடி கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். போதுமா? எப்ப போறீங்க? இப்ப கூட ரெடி. ஆனா எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அதை முடிச்சுட்டு உடனே பாம்பே போறேன். நான் வரும்போது தேன்மொழியோட திரும்ப வரேன். எனக்கும் என்னோட இன்னொரு பொண்ணை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? என்னாலதானே உனக்கும் தேன்மொழிக்கு இவ்வளவு பிரச்சனை, கஷ்டம் எல்லாம். உங்களால இல்லீங்க, எல்லாம் என் விதி. ஈஸ்வரி, சரி, நாளைக்கு நான் கொஞ்சம் பிஸி, என்னால் வர முடியுமான்னு தெரியல. ஏதாவது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு. ஆமா, நான் தான் உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, ஏதாவது தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ண முடியுதானே? அதுக்கு இல்லைங்க, நான் ஃபோன் பண்ணும்போது நீங்க வீட்டில் இருந்து வேற யாராவது செல்லை எடுத்துட்டாங்கன்னா? யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்தாலும் பர்சனல் அப்படின்னு உன் நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அவங்களுக்கு தெரியாது. புரிஞ்சுதா? சரி, நான் கிளம்பட்டுமா? டைம் ஆயிடுச்சு. டேக் கேர். இந்தாங்க சார், இந்தாங்க. தேங்க்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஐயா இப்ப வந்துடுவாரு. வெயிட் பண்றோம். ஐயா, உங்களை பார்க்கறதுக்கு லைன்ஸ் கிளப்ல இருந்து வந்திருக்காங்க. உட்கார வச்சு காஃபி குடிச்சீங்களா? கொடுத்துட்டேங்க ஐயா. சரி, நான் வரேன். பெட்டி எடுத்து கொண்டு கார் வைங்க. சரிங்க ஐயா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். உட்கார். தேங்க்யூ சார். எப்படி இருக்கீங்க? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கும். நோ நோ நோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க கிளப் புண்ணியத்துல மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க, அதான் உண்மை. வாங்க வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். மேடம், நீங்க ஒரு குழந்தைக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு டொனேஷன் கேட்டிருந்தீங்கல்ல? ஆமா. மெம்பர்ஸ் மீட்டிங்ல டொனேஷன் கொடுக்க சாங்ஷன் பண்ணிட்டோம். எப்போ ஆபரேஷன் சொல்லுங்க, செக்காவே கொடுத்துறோம். அந்த குழந்தையோட ஹெல்த் வீக்கா இருக்கு, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் ஆபரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணல. டேட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்க, இமிடியேட்டா செக் கொடுத்துறோம். ரொம்ப தேங்க்ஸ். இதை சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் நேர்ல வந்தீங்க? ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாமே. அது மட்டும் இல்ல சார், நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்? இந்த மாசம் கொடைக்கானல்ல லயன்ஸ் கிளப் சார்பா ஒரு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகே, நீங்க கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும் சார். அது ஏதோ குழந்தைக்கு உதவி பண்றதா சொல்லிட்டு பதிலுக்கு உங்களை கூப்பிடுறதா நீங்க நினைக்க வேண்டாம். இல்ல இல்ல இல்ல, அதுக்கா இல்ல. எந்த டேட்டு? இந்த மாசம் 17, 18, 19 சார். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நீங்க கண்டிப்பா வருவீங்கங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கிறோம். வாஸ்தவம் தான், பட் 17, 18, 19. அப்பா, உங்களால அந்த கேம்ப் அட்டெண்ட் பண்ண முடியலனா நான் வேணா போட்டுமா? உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லனா? ஆஃப் கோர்ஸ், தாராளமா வாங்க. குட். அப்புறம் ஒரு சின்ன அப்ளிகேஷன். சொல்லுங்க மேடம். என் கூட இன்னொரு டாக்டரும் வரலாமா? அவர் பேர் ரவி, நியூராலஜிஸ்ட். ஓஎஸ், தாராளமா வரட்டும். சேவை செய்யறதுக்கு யார் வேணாலும் வரலாம். Thank you. நீங்க எப்ப கிளம்புவீங்கன்னு சொன்னீங்கன்னா டிக்கெட் ரிசர்வ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இல்ல வேண்டாம், நாங்க எங்க கார்லயே வந்துடுறோம். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். இது எங்க கொடைக்கானல் ஆஃபீஸ் ஃபோன் நம்பர். நீங்க அங்க வந்துட்டு ஃபோன் பண்ணீங்கன்னா நீங்க ஸ்டே பண்றதுக்கு அரேஞ்ச் பண்றோம். ஓகே. அப்ப நாங்க Okay, கிளம்புறோம் madam. சார். Okay. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ஓகேங்க. கிளம்புறேன் சார். தேங்க்யூ. வரேன் மேடம். யமுனா, ம். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. சாண்டோ எடுத்து போறேன். சரிப்பா. சென்ட்ரல் ஜெயில் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. பெரியப்பா, சென்ட்ரல் ஜெயிலுக்கா? ஏய், பேஷண்ட்டை செக் பண்ண போறேன்டா. பயந்துட்டேன் பெரியப்பா. சரி பெரியப்பா, நானும் என் ஃப்ரெண்டை பார்க்கணும். அப்படியே போலாம் வாங்க. சென்ட்ரல் ஜெயிலியா? அங்கே உன் ஃப்ரெண்ட் இருக்கான். என்ன பெரியப்பா, ஆந்தி வேலை இறங்கிற பெரியப்பா. நல்ல வேலை, நான் பயந்தே போயிட்டேன். எதையும் முழுசா சொல்லணும்டா. நெக்ஸ்ட். அப்பா இல்லே, என்ன வெயிட் இருக்கு பாரு.
63. 63. போன மாசம் எவ்வளவு வருதுன்னு பாரு. 66 சார். ஒரே மாசத்துல 3 கிலோன்னா வெயிட் லாஸ். வாங்க. நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. ஏய், எல்லாம் கிளம்பி வாங்க. பசுபதி, செக்கப்க்கு வா. வான்றல. என் உடம்புக்கு ஒன்றும் இல்லை. அத செக்கப் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் சொல்லுவாரு. சொல்றேன்ல, கிளம்பு. காயம் ஆறுற வரைக்கும் கட்டை பிரிக்க வேண்டாம். போன தடவை கட்டை ஊற்றிங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. தண்ணி படக்கூடாது, அப்புறம் சீ பிடிச்சிக்கும். வாங்க வரேன் சார். நெக்ஸ்ட். வாயா, சீக்கிரம் வா. யோ, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வா. வாங்க. இன்ஜெக்ஷனுக்கு ஒன்றும் பயம் இல்லையா? 4 கொலை பண்ணிட்டு தான் சார் வந்திருக்கேன். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. இனிமேலாவது திருந்துங்க. மூச்சு எடுத்து விடுங்க. இருமுங்க. கொடுக்குற மருந்தை ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, அப்புறம் நோய் எப்படி குணமாகும்? எனக்கு 2 ஆயுள் தண்டனை. எத்தனை வருஷங்க கடந்து அவஸ்தைப்படுறது. இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்னடா திமிர்ற? இப்ப நீ எங்க போற? எங்க அக்காவை கொன்னது அவன் தான். இத்தனை நாள் அவனை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். என்ன விடு. இரு. டாக்டர் சிவசங்கரியா சொல்றேன். ஏற்கனவே தப்பு பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்க. திரும்ப திரும்ப தப்பு பண்ண உன் ஆயுசு பூரா இங்கே இருக்க வேண்டியதான். பரவாயில்ல. நீ இங்கேயா இருக்கிற? நீ எங்க இருக்கிறன்னு இத்தனை நாளா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். டேய் சிவசங்கரா, என்கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாதுடா. என்கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது.
நில்றா. ஏய், யாரா நீ? சார். என்னடா வேணும் உனக்கு? ஏன்டா இந்த வீட்டை சுத்தி நோட்டம் விட்டுட்டு இருக்கிற? ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன வேலையாக வந்தேன் சார். ஏய், நீங்கள்லாம் எந்த வேலையா வருவீங்கன்னு தெரியும்டா. இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. அடுத்த தடவை உன்னை இங்க பார்த்தேன், நடக்கிறதுக்கு கால் இருக்காது. போடா. ஏய் சார். எங்கடா அந்த பக்கம் போற? போடா இந்த பக்கம். போடா. ஓடுறா. ஓடுறானா? ஓடு. திரும்பி பார்க்க கூடாது. பொறுக்கி பசங்க, இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாது. ஏய், இப்படி வா. என்னையா சார்? ஒன்னத்தான் வாங்க. என்ன சார்? என்னடா இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிற? ஐயோ இல்லை சார், என் ஃப்ரெண்டு அப்போ நீங்கள் தான் குடியிருக்கான். அவனை தேடி தான் வந்திருக்கேன். எந்த அப்போ? சார் என் கூட காலேஜில் படிக்கிறான் சார். நம்பர் 30A கம்பர் தெரு. இங்கே தான் சார் இங்கே குடியிருக்கான். ஏன்டா போய் சொல்ற? டேய், நீ எதுக்கு இங்கே சுத்துறன்னு எனக்கு தெரியும்டா. என்ன சார், நான் மரியாதையோட பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் மரியாதை இல்லாமல் வாடா போடான்னு பேசுறீங்க. ஏய், ரோட் சைடு ரோமியோக்கெல்லாம் என்னடா மரியாதை? சார் நீங்கள் என்ன யாருன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீ யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடா. ஆனா நீ ஏன் என் வீட்டை சுத்தி சுத்தி வரான்னு எனக்கு தெரியும். சார் உங்க வீடு என்ன கோவிலா நான் சுத்தி சுத்தி வரதுக்கு? கிண்டல். ஏய், வீட்டுல ஒரு வயசு பொண்ணு இருந்துடக்கூடாத? ஏய், அங்க என்னடா பாக்குற? என்ன பாடுறா? ஃப்ரெண்ட்ஸை தேடுற மாதிரி, அட்ரஸ் கேட்கற மாதிரி, குடிக்க தண்ணி கொடுங்கன்னு கேட்கற மாதிரி வீட்டை நோட்டம் விடுறீங்களா? பொறுக்கி ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க சார். யாரா ஓவரா போறது? ஒடிச்சு விடுவேன் வரல. பெத்தவனுக்கு தாண்டா தெரியும் வலி. அம்மா சீக்கிரம் வா, வெளியில அப்பா யார்கிட்டயோ சத்தம் போட்டுட்டு இருக்காரு. ஐயோ, இவருக்கு இதே வேலையா போச்சு. வா. ஏன் சார் இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆறீங்க? டென்ஷன் ஆனா பிபி வரும், பிபி வந்தா சுகர் வந்துரும் சார். என்னங்க யார் இந்த பையன்? எதுக்கு இப்படி கத்துறீங்க? ஐயோ, உங்களை யாரை வெளியே வர சொன்னது? ஐஸ்வர்யா, உள்ள போ, உள்ள போ. சார் இதுதான் உங்க பொண்ணா? சார் நீங்க பயப்படுறது அர்த்தம் இருக்கு சார். சும்மா சொல்லக்கூடாது. பேருக்கு ஏத்த மாதிரியே ஆளும் அழகுதான் சார். சார் வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சிருக்கிறவங்க வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க நெருப்பு காட்டே கட்டி வச்சிருக்கீங்க சார். அப்படி ஒரு அழகு. யூ ராஸ்கல். கோபப்படாத ஐஷு. ஐயோ, என் பொண்ணு பேர் உனக்கு எப்படிடா தெரியும்? என்ன சார், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐஸ்வர்யா உள்ள போன கத்துனீங்க. ஐஷு, நான் பாட்டு பேசாம போயிட்டு இருந்தேம்மா. உங்க அப்பா தான் வேணும்னு என்ன வம்புக்கு இழுத்தாரு. சார் உங்க பொண்ணை நான் சைட் அடிக்க வரல சார். உங்க பொண்ணை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை சார். என்னடா கதை விடுற? மார்க்கெட்ல இல்ல கம்ப்யூட்டர் சென்டர்ல எங்கேயாவது பார்த்திருப்ப. இப்ப வீடு தேடி வந்துட்ட. அப்புறம் ஹலோன்னுவ, ஹாய் சொல்லுவ, லவ் லெட்டர் கொடுப்ப. அப்புறம் அவளை மயக்க எங்கேயாவது இழுத்துட்டு ஓடி போயிடுவேன். ஏய், உங்க சைக்காலஜி எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சார் சத்தியமா சார், போன நிமிஷம் வரைக்கும் எனக்கு இந்த எண்ணமே வரல சார். ஆனா இப்போ நீங்க சொல்ற மாதிரிலாம் செஞ்சு பார்த்தா என்னன்னு தோணுது சார். அதனால நல்லா திங்க் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு வரேன் சார். ஐஷு பாய்டா. நாளைக்கு வரையா? டேய் முட்டைக்கண்ணா, நாளைக்கு மட்டும் இந்த பக்கம் வந்த கைய கால ஒடிச்சிடுவேன். ஏய், அங்க என்னடி பாரு, போடி உள்ள போ. ஐயோ, உனக்கு தனியா சொல்லாம போடி உள்ள. ஐயோ ச்சே. அம்மா, இந்த பாலை குடிங்கம்மா. வேண்டாம் ராஜா, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்களேம்மா. எனக்கு மயக்கமா இருக்குது ராஜா.
வயித்துல எதுவுமே இல்லாம இருந்தா அப்படிதான் இருக்கும். இந்த பாலை குடிங்கம்மா. என்ன தொந்தரவு பண்ணாத ராஜம். எனக்கு எதை பார்த்தாலும் வாந்தியா வருது. அம்மா பாதியாவது சாப்பிடுங்கம்மா. வேண்டான்னு சொல்றேன்ல. அம்மா அம்மா என்னமாச்சு உங்களுக்கு? அம்மா அம்மா ஐயோ அம்மா 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 என்னமாச்சு உங்களுக்கு? அம்மா இங்க பாருங்கப்பா. என்னமாச்சு உங்களுக்கு? அம்மா அம்மா ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அம்மா ஐயோ அம்மா அம்மா என்னமா பண்ணுது உங்களுக்கு? நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா. தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை, தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் தேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி.